أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا. நிச்சயமாக விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களும் செய்கின்றார்களே அத்தகையோர் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனபதிகள் அவர்களுக்கு விருந்தினர் தங்குமிடமாக ஆகிவிட்டது. ஹாலிதீன ஃபீஹா லா யபூன அன்ஹா ஹிவலா. அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள், அதை விட்டு மாறுவதை அவர்கள் தேட மாட்டார்கள். சோ சூரத்துல் கஹ்ஃபினுடைய 107 மற்றும் 108 வசனங்களை நம்ம பார்ப்போம். சோ ஸ்கிரீன் பாதி தான் தெரியுது. ஓகே ஓகே. இப்போ இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். சோ நிச்சயமாக ஈமான் கொண்டு நேர்மையான நல்ல காரியங்களை யார் செய்கின்றார்களோ அவர்கள். சோ இது வரைக்குமே 107வது வசனத்துக்கு முன்னாடி உள்ள சில வசனங்கள்ல அந்த நரகத்தினுடைய காட்சியை அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க. சோ நிராகரிப்பவர்கள், குஃப்ர்ல இருக்கிறவங்க, சத்தியம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சும் மறுக்கிறவங்க, அதை ஏத்துக்கொள்ளாம தள்ளி போடுறவங்க, அதே மாதிரி அல்லாஹ் இல்லாம மத்தவங்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்றவங்க. சோ இவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் ஒண்ணு இல்ல அப்படிலாம் நரகத்தினுடைய காட்சிகள், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு, இப்ப அடுத்தது நல்லது செய்யக்கூடிய சுவனம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற நபர்களை பற்றி அல்லாஹ் விவரிக்கிறான். சோ இது நல்லடியார்கள், இந்த உலகத்துல வாழ்றவங்க, அவங்க செய்யக்கூடிய நல்ல செயல்கள், அதற்கான கூலி எப்படிப்பட்டது அப்படின்றத அல்லாஹ் பேசுறான். ஆமனு அமிலு சாலிஹாத், ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்கள். சோ இதுல ஈமான் கொள்றது, நற்செயல்கள் செய்கிறது அப்படின்றது நிறைய வசனங்கள் வந்துச்சு, நம்ம அதனுடைய விளக்கங்கள் பார்த்தோம். இருந்தாலும் இதுல கூடுதல் இன்னொரு விளக்கமாக, அமல் அப்படின்னு சொன்னா அது வேற, அமிலு சாலிஹாத் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. சோ அமல் அப்படின்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலாமே வந்துடும், எல்லா வேலைகள், இது எல்லாத்துக்குமே அமல் அப்படின்ற பொருள்ல தான் வருது. சோ சாலிஹ் அப்படின்ற ஒரு வார்த்தை சேரும் போது அதனுடைய அந்தஸ்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. சோ சாலிஹ்னா என்ன? பொருத்தமானது, அதே மாதிரி நல்ல அப்படின்ற ஒரு பொருள்ல வரக்கூடியது. சோ எந்த இடத்துல எந்த நேரத்துல யாருக்கு எதை செய்யணுமோ அப்படி செய்யறதுக்கு பேரு தான் அமிலு சாலிஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உதாரணமா நம்ம எடுத்துக்கொள்ளாமே, நைட் நேரம் தஹஜ்ஜத், அதாவது இரவினுடைய கடைசி பகுதியில தஹஜ்ஜத் தொழுகிறது அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு செயல். ஆனா அந்த டைம்ல நம்மளுடைய அண்டை வீட்டார், பக்கத்துல வீட்டுக்கு இருக்கிறவங்க, அவங்களுடைய பெற்றோர் உடல்நலம் இல்லாம இருக்கிறது, இல்ல அவங்களே உடல்நலம் குன்றி இருக்கும்போது, தொழுகையை விட அந்த டைம்ல அவர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் அந்த நேரத்துக்கு பொருத்தமான, அதுதான் அமிலு சாலிஹாத் அப்படின்றத அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறான். சோ அமிலு சாலிஹாத் அப்படின்றது எந்த டைம்ல யாருக்கு எப்போ எதை செய்யணுமோ அதை செய்யறதுக்கு பேரு தான் அமிலு சாலிஹ். அப்போ சூழலுக்கு பொருத்தம் இல்லாத செயலை செஞ்சோம்னா அது அமிலு சாலிஹாத்துல வராது அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்றோம். சோ அதே மாதிரி அமிலு சாலிஹாத்துல இன்னொன்னு என்ன? நம்ம உள்ளத்தை சாலிஹா ஆக்குறது, அதாவது நம்ம மனசை நல்லதாக்குறது, மனசை சுத்தப்படுத்துறது. சோ வெளிப்படையா நம்ம செய்யற செயலை விட நம்ம உள்ளத்துக்குள்ள நடக்கிற, அதாவது நம்ம மனசு அதுல நடக்கிற மாற்றங்கள் தான் அமிலு சாலிஹாத். இப்போ அது எப்படி நம்ம சொல்லலாம்? அதாவது அமிலு சாலிஹாத் கூடுதலா உள்ளதை நான் சொல்றேன். மத்தவங்க மேல பொறாமை படாம இருக்கிறது, மற்றவங்களை மன்னிக்கிறது, அந்த குணத்தோடு இருக்கிறது, அதே மாதிரி யார் மேலையும் வஞ்சகம் இல்லாம நம்ம மனசு சுத்தமா வச்சிருக்கிறது, இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாது. ஆனா மிக சிறந்த அமிலு சாலிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லி இருக்கிறாங்கல்ல, உடம்புல ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது சீராயிருச்சு அப்படின்னு சொன்னா உடல் முழுவதுமே சீராயிரும், அதுதான் கல்பு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோ நம்ம மனசு
சுத்தம் அடைகிறது, அதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்றது அப்படின்றது அமிலு சாலிஹாத்துல அடங்குன்றது நம்ம வந்து பாக்குறோம் இந்த விளக்கங்கள்ல. சோ அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த சதகா ஜாரியான்னு சொல்லுவோம்ல, அது கூட இந்த அமிலு சாலிஹாத்துல வரும். இது நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம். இப்ப உதாரணமா ஒருத்தவங்களுக்கு நம்ம கற்றுத்தரக்கூடிய அறிவு, குரான் சம்பந்தப்பட்ட அறிவு, அதே மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட அறிவு, அல்லாஹ்விடம் நெருக்கி வைக்கக்கூடிய அறிவு, இது எல்லாமே. அதே மாதிரி மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மரம் நட்டு வைக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ஒரு கிணறு வெட்டுறதா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுத்தந்த ஒழுக்கங்கள், நம்ம அவங்கள நல்ல முறையில வளர்க்கிறது, இது எல்லாமே நம்ம நம்ம எப்படி சொல்றது, உடல் ஆரோக்கியம் போனாலும், நம்ம இறந்தே போனாலும், மௌத்தாவே ஆனாலும் அமல்கள், இந்த அமல்கள் வந்து நம்ம இல்லாட்டி கூட நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுதான் அமிலு சாலிஹாத் அப்படின்றது. சோ இதுல வந்து 3 விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன். அமிலு சாலிஹாத் வேற, அமல் வேற. 2வது வந்து நம்ம மனச சாலிஹாக ஆக்குறது. 3வது சதகா ஜாரியா. ஓகே, 4வது இந்த ஈமானுக்கும் அமலுக்கும், ஏன்னா 2 விஷயத்தை தான் அல்லாஹ் வந்து சொல்றான். இதுக்குள்ள இன்னொரு ரிலேஷன் என்ன, ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, குரான்ல வந்து 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஈமான் கொண்டார்கள், நற்செயல்கள் செய்தார்கள், ஆமனு அமிலு சாலிஹாத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சேர்த்தே வந்து சொல்லி காண்பிக்கிறான். இதுல வந்து சில விளக்கம் எப்படி வருது, அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈமான் அப்படின்றது மரத்துல இருக்கக்கூடிய வேறு மாதிரி, வேறு. அமிலு சாலிஹாத் அப்படின்னா வெளியே தெரிகிற பழங்கள் மாதிரி. சோ வேறு இல்லாம பழம் இருக்க முடியாது. சோ ஈமான் இல்லாம நன்மைக்கு அந்த இடத்துல கூலியே இல்ல. அதே சமயம் பழங்கள் தராத ஒரு மரத்தினுடைய வேறு அது காஞ்சி போனதுக்கு சமம், அது வேஸ்ட் தான். சோ நற்செயல்களே இல்லாத ஒரு ஈமான் அது வெறும் ஈமான் தான், அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றது நம்ம வந்து பாக்குறோம். சோ ஈமான் கொண்டு யார் நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுசுலா, அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உன்னத சொர்க்க சோலைகள் தங்குமிட விருந்தாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான். சோ அவங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மிக சிறந்த ஒரு பேராலயம், அதாவது சொர்க்கத்தினுடைய மிக உயர்ந்த, அதே மாதிரி நடுப்பகுதியாக இருக்கிற ஆக சிறந்த இடத்துக்கு பேர் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் வந்து இந்த இடத்துல ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காண்பிக்கிறான். சொர்க்கத்தினுடைய மத்த எல்லா ஆறுகள், சொர்க்கத்துல ஆறுகள் ஓடும்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அது இந்த ஃபிர்தௌஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொர்க்கத்துல இருந்து தான் ஊற்று எடுத்து ஓட தொடங்குது. சோ அதே மாதிரி இதனுடைய அந்த கூரையாக அல்லாஹ்வினுடைய அரிசி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பாக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க இல்லையா, நீங்க அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை கேட்டீங்க அப்படின்னா ஃபிர்தௌஸை கேளுங்க, ஏன்னா அதுதான் வந்து சொர்க்கத்தினுடைய மத்திய பகுதியிலையும் அதே மாதிரி மிக உயர்ந்த அந்தஸ்தாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம வந்து பாக்குறோம். நுசுலா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து குறிப்பிடுறான். விருந்தினர்களுக்கான உபசரிப்பு, அவர்களுக்கான உன்னத மரியாதை. ஏன்னா இதே மாதிரி 102வது வசனத்துல, அதாவது 102வது ஆயத்துல வந்து நரகத்துக்கு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு நுசுலா அப்படின்ற வார்த்தை தான் அல்லாஹ் சொல்லியிருந்தான். இன்ன அத்ததினா ஜஹன்னம லில் காஃபிரீன நுசுலா அப்படின்னு சொன்னான். ஆனா இந்த இடத்துல நுசுலா அப்படின்னு வந்திருக்கிறது வந்து போன இதுல ஒரு சும்மா கிண்டலுக்காண்டி, ஒரு நையாண்டி, அல்லாஹ் வந்து அவங்க குஃப்ர் செய்தவங்கள ஒரு கிண்டல் பண்றதுக்காண்டி அப்படி சொன்னான். ஆனா இந்த இடத்துல நல்லடியார்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு கௌரவத்தை கொடுக்குறான். ஒரு மிகப்பெரிய அரண்மனைக்கு செல்லக்கூடிய பெரிய பெரிய விஐபிகள், அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட வரவேற்பு, அதே மாதிரி அவங்களுக்கான அந்த உபசரிப்பு, இதுக்கு எல்லாமே நுசுல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கான உச்சகட்ட பதவி அப்படின்றதே ஃபிர்தௌஸ், அதுதான் ஆரம்ப உபசரிப்பு. அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த சொர்க்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் போகணும். அதுக்கு போனதுக்கு பின்னாடி அவங்களுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய முதன்மை பரிசுகள், அல்லாஹ்வினுடைய அந்த சந்திப்பு, இது எல்லாமே மிக மனித மூளையினால் எட்ட முடியாத, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காட்சியாக இருக்கும் அப்படின்றத வந்து இதுல இந்த வசனத்துல நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ இப்போ இதுல இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு சொன்னா, ஈமான், அமிலு சாலிஹாத், ஈமான் கொள்ளணும், நற்செயல்கள் செய்யணும். இது ரெண்டுமே வந்து எப்படின்னா ட்வின்ஸ் மாதிரி, அதாவது எப்பயுமே ஒன்னாதான் இருக்கும். சோ கொள்கை வேற, செயல்பாடு வேற அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாது. கொள்கையும் பிடிச்சுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி செயல்பாடுகளை மட்டும் பிடிச்சிட்டு கொள்கையும் விட்டுறக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து கவனமாக நம்ம கையாளணும் அப்படின்றத. ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம செய்யக்கூடிய வியாபாரங்களும் சரி, பரிவர்த்தனைகளும் சரி, இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும்
நேர்மை அப்படின்றது அதுல வந்து வரணும். ஏன்னா ஈமான் கொண்டிருந்தோம் அப்படின்னா செயல்பாடுகள்ல அந்த ஈமான் வெளிப்படும் அப்படின்றத நம்ம வந்து இந்த வசனத்துல புரிஞ்சு கொள்ள முடியுது. சோ அதே மாதிரி இன்னைக்கு மனிதர்கள் பொதுவாக எதை ஏதோ ஒரு நிறைய செயல்கள் செய்யறாங்க அப்படின்னாலும் பெரும்பாலும் எனக்கு என்ன இதுல லாபம் கிடைக்கும் அப்படின்னா, இதுல சமுதாயத்துல எனக்கு என்ன புகழ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிலர் அப்படி வந்து நினைக்கிறாங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல செயல்களுக்கான உண்மையான கூலி அப்படின்றது அல்லாஹ்விடம் இருக்கிறது. அப்படின்னா அவன் தரக்கூடிய அந்த சொர்க்கத்துல அதுலதான் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்றத வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. சோ வெளிப்புற பாராட்டுகளுக்காக, அதே மாதிரி உலகத்துல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன லாபங்களுக்காக நம்ம வந்து என்னன்னா நம்ம செயல்பாடுகள்ல குறைவு வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்காண்டி நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு தன்மை நமக்கு வரணும் அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடிகிறது. சோ இதனை தொடர்ந்து இன்னும் அல்லாஹ் வந்து அடுத்தது சொல்ற ஹாலிதீன ஃபீஹா லா யபுகூன் அன்ஹா ஹிவலா. அவர்கள் அதில் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். அங்கிருந்து அவர்கள் வேறு இடத்திற்கு மாற விரும்ப மாட்டார்கள். 108வது வசனம் இது. சோ இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கிஃப்டா வந்து அல்லாஹ் வந்து கொடுத்திருக்கான் சில நல்ல அடியார்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் அதுல நம்மளும் சேர்க்கணும். அப்படிப்பட்ட அவங்க அனுபவிக்க போற அந்த வாழ்வை, அதே மாதிரி அவங்களுக்கான அந்த மன நிறைவை அல்லாஹ் வந்து ரொம்ப சந்தோஷத்துல சொல்றான். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதில் நிரந்தரமாக நிலைத்து இருப்பார்கள். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு எவ்வளவு பெரிய சொகுசு மாளிகையில ஒரு பெரிய சந்தோஷத்துல மனுஷனுக்கு இருந்தாலும் அவனுக்கு வந்து ரெண்டு பயம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரெண்டு பயத்தினால அந்த மகிழ்ச்சியும் குறையும். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இப்ப நான் அனுபவிக்கிற சந்தோஷம் என்னை விட்டு போயிருமா அப்படின்ற ஒரு பயம். ரெண்டாவது, இந்த இடத்த விட்டு என்னுடைய மவுத்து என்னை கொண்டு போயிருமோ, என்னோட இடத்த விட்டு நான் வந்து மவுத் வந்ததுனால பிரிஞ்சிருவேணும் அப்படின்ற ஒரு பயம். ஆனா சொர்க்கத்துல அல்லாஹ் வந்து மரணம் அப்படின்ற ஒன்றே கிடையாது. சொர்க்கத்துல அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கான். நீங்கள் எப்பயுமே இளமையோட இருக்கலாம், அதே மாதிரி உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நமக்கு ஹாலிதீன் அப்படின்னு சொல்றான். எப்பயுமே நீங்க நிலைச்சு இருக்கீங்க அப்படின்னு. சோ சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த ஆக சிறந்த மன அமைதியை அல்லாஹ் வந்து சொல்றான். லா யபுகூன அன்ஹா ஹிவலா. ஹிவலா அப்படின்னு சொன்னா ஒரு இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு மாறுறது, இல்லைன்னா மத்தொன்ன வந்து சிறந்ததா பாக்குறது, இங்க இருந்துகிட்டு மத்தத சிறந்ததா பாக்குறது அப்படின்றது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அது மாதிரிலாம் ஒண்ணு தேடவே மாட்டாங்க. இன்னைக்கு உளவியல் ரீதியாக மனுஷனை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி, ஒரு 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 பொருள் இருக்கு அப்படின்னா அத அடைஞ்ச கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு சலிப்பு அப்படின்றது வந்துருது. இதை விட வேற ஏதாவது சிறந்தது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறதுக்கான ஒரு ஒரு நிலைமை வந்திருக்கு. ஆனா அல்லாஹ் வந்து சொல்றது இந்த சொர்க்கத்தினுடைய காட்சி, இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸோடைய அழகு, அதுல கிடைக்கக்கூடிய இன்பம், அதே மாதிரி அதுல இருக்க ஒவ்வொன்றுமே அப்டேட் ஆயிட்டே இருக்கும். சந்தோஷம் வந்து வெவ்வேறு விதத்துல அல்லாஹ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். சோ இதனால சொர்க்கவாசிகளுக்கு எந்த சலிப்பும் ஏற்படாது. அவங்களுக்கு வந்து ஒரு 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 மாதிரியா அந்த நிலைமையே வராது அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னும் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, எல்லா இடங்களையும் விட ஆக சிறந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க முழுமையாக மனதளவுல நிறைவடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் அங்க இருந்து நவரணும் அப்படின்ற எண்ணமே அவர்களுக்கு இருக்காது அப்படின்றத நம்ம இந்த வசனத்துல வந்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சோ இன்னைக்கு உலகத்துல நம்ம பாக்குற சில விஷயங்களே அப்படிதான் வந்து தோணும். அதுல வந்து ஈர்ப்பு குறைஞ்சு வேற ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா வந்து முழுமையான திருப்தி இருக்காது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இது எல்லாமே நீங்க உலகத்துல பாக்குற அனைத்துமே தற்காலிகம். இதை வச்சு நீங்க எப்பயுமே உங்களுடைய மனதை வந்து திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டாம். அதுதான் நம்ம மனசு எப்படி திருப்தி அடையாதோ அதே மாதிரி ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். இங்க திருப்தி கிடையாது, அல்லாவிடத்துல மட்டும்தான், அந்த சொர்க்கத்தில் மட்டும்தான் திருப்தி அப்படின்ற ஒரு ஒரு நிலையான புரிதல் நமக்கு எப்பயுமே இருக்கணும்ன்றத இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. நிச்சயம் நல்லா சத்தியம் விட்டு சொல்றோம். ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யறவங்களுக்கு ஈமானும் நல்லமல்கள் சேர்ந்தே இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அது நமக்கு அல்லாதான் ரிஸ்க கொடுக்குறான் அப்படின்னா நம்ம ஏன் ஹராமான ரிஸ்க தேடி போறோம்? ஒரு ஹராமான ரிஸ்க் வருதுன்னா நம்ம தட்டி விட்டுருவோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். இது அல்லாக்கும் அவருடைய தூதருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் இல்லை. ஒருத்தரை ஏமாத்துறதோ, ஒருத்தர் பொய் சொல்லி வாக்குறுதி கொடுக்கறதோ, ஒரு பொய் சொல்லி ஒரு காரியத்தை நிறைவேற்றுறதோ தவறு அப்படின்னு தெரிஞ்சா
அது முழுமையான ஈமானுடைய அந்த மாதிரி செய்ய மாட்டான் இல்லைங்களா. ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு அந்த செயல்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவன் வந்து முனாஃபிக்களோட அடையாளம் சொல்லுவாங்க. பேசினால் பொய்யே பேசுவான், வாக்குறுதியை மீறுவான். என்ன ஸோ இந்த மாதிரி முனாஃபிக் தன்னை நமக்கு வராம எல்லாம் பாதுகாக்கணும். மனிதர்கள் தான் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம தவறுகள் இணைப்போம். என்ன அதுக்கு தான் நம்ம தௌபா சொல்லி உடனே மீண்டுறோம். அமலு சாலிஹாத்னா சொன்ன மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் குரான் ஓதுறது, தொழுறது, என்ன வீட்டுல பெற்றோர்கள்ட்ட நல்லபடியா நடந்துக்கிறது, பிள்ளைங்கள்ட்ட நல்லபடியா நடந்துக்கிறது, என்ன கஸ்டமர்கிட்ட, சப்ளையர்கிட்ட, பிசினஸ்ல எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ்கிட்ட, அவருடைய படைப்புகள்கிட்ட என்ன எல்லாம் நடந்துக்கிறது தான் அமலு சாலிஹாத் இல்லைங்களா. என்ன ஸோ அவங்களுக்கு காணத்துலகும் அல்லாஹ் வந்து காணத்துன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றான். அல்லாஹ் வந்து ஏற்கனவே இன்னல்லதீன சொல்லி காரணத்துன்னு சொல்றான். ரெண்டு ரெண்டு இடத்துல எம்பசைஸ் பண்றாங்க இல்லைங்களா. உறுதியாயிருச்சு அப்படிங்கிறான். சத்தியம் முதல்ல சத்தியம் சொல்லி ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ங்கிறது தான் உறுதி. நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேன், நமக்கு தெரியாது. நமக்கு வந்து அல்லாஹ்க்கு தான் தெரியும் அந்த உறுதியான சொர்க்கம் யாருக்கு கொடுக்க போறா, யாருக்கு அந்த கிஃப்ட் கொடுக்க போறா அப்படிங்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த குரூப்ல நம்மளும் கொடுக்கணுங்கிற தௌஃபீக்க அல்லாஹ் கொடுக்கணும் நமக்கு. ஸோ அதான் ஈமான்ங்கிறது வந்து அல்லாஹ் மேல ஈமான் கொள்றது, அவனுடைய தூதர் மேல ஈமான் கொள்றது, குரான் மேல ஈமான் கொள்றது, மறைவான விஷயங்களை ஈமான் கொள்றது, என்ன சொர்க்கம் நரகத்தை ஈமான் கொள்றது, மறுமை நாளை ஈமான் கொள்றது, என்ன இதெல்லாம் வந்து இந்த ஈமான் இருந்துச்சுன்னா அந்த அமல்களும் வந்து நம்ம ஒரு தக்குவா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அமல்கள்ல வந்து ஒரு பியூரிட்டி தெரியும் நமக்கும். என்ன தொழுவும் போதா இருக்கட்டும், இந்த வாழ்க்கையில அதாவது நம்ம எப்பவுமே அப்து தான் அல்லாஹ்கிட்ட. தொழுவும் போது மட்டும் ஆபிது கிடையாது. 24 hours 24/7 365 days until death நம்ம அவனுடைய அடிமைதான். ஸோ பள்ளிக்குள்ள மட்டும் ஆபிது கிடையாது, வெளியே வந்தாலும் நம்ம ஆபிது தான். தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும். ஸோ அப்பெல்லாம் வந்து நம்ம அமலுக்கு சாலியாத்தை செய்யணும். அந்த என்ன சொல்லியிருக்கானோ அதை செய்யறதுதான் நல்ல ஒரு சாலியான செயல்களா இருக்கும். அது மீறி போனாதான் சைத்தானுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். நல்லா பாதுகாக்கணும். அமலு சையாத்தா மாறிடக்கூடாது. ஸோ நம்ம அதான் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்ல சொன்ன மாதிரி அது குரானுக்கோ சுன்னாவுக்கோ ஒத்து போகுதா நம்ம செய்யற செயல்கள்லாங்கிறது நாம கேள்வி கேட்டுக்கணும். நம்மளுடைய ஈமான் சுய பரிசோதனைலாம் சொல்லுவாங்க. டெய்லி நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கணும். இன்னைக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு தீமை செஞ்சிருக்கிறோம். சகாபாக்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நைட்ல உட்காந்து இன்னைக்கு எப்படி நாள் போச்சு. சில பேர் இப்போ நிறைய ஜேர்னலிங்லாம் பண்ணுவாங்க, எழுதி பார்ப்பாங்க. இன்னைக்கு என்னென்ன நன்மை செஞ்சேன், என்னென்ன தீமை செஞ்சேன், இந்த தீமைகளை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறதும் உட்காந்து செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் இருந்தா வந்து நமக்கு நிறைய ஒரு இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பான். அந்த செல்ஃப் ரெஃப்ளெக்ஷனை நம்ம இறங்கணும் இன்ஷா அல்லாஹ். சாலிடீன ஃபீஹா லா யப்குன அன்ஹா ஹிவலா. அதான் அங்கேயே நிரந்தரமா இருப்பாங்க. நீ சொன்ன மாதிரி ஹிவாலா அப்படின்னா அந்த நிலை மாறுறது. ஹவாலான்னு வந்ததுங்கிறாங்க. ஹவாலான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன ஹவாலா 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 இங்க இருந்து அங்க மாறும். ஒரு இடத்த இங்க கொடுத்து அங்க கொடுத்து இந்த வார்த்தை அதுல இருந்து வந்து தாங்கிறாங்க. ஹா வா உல்லாம் ஹவாலா ஹிவலா லா ஹவுல வலா குவத்தா என்ன. சோ நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அந்த இடத்த விட்டு. ஜன்னத்துல பிரதோஷ விட்டு நீங்க சொன்ன அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சீன்லாம். என்ன இன்னைக்கு இருந்த சீன் நாளைக்கு இருக்காது. என்ன இந்த செகண்ட்ல இருந்த சீன் அடுத்த சீன் மாறிடும். என்ன சோ இந்த ஒரு நம்ம அருவி தண்ணியில வீழ்ச்சி பார்க்கும்போது ஒரு குற்றாலம் போய் தண்ணிய பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நான் இங்க தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்த்தா அந்த சீனே மாத்திக்கிட்டே இருப்பான். அல்லா கலர்ஃபுல்லா இருக்கும்னா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அந்த பாக்கியெல்லாம் கொடுக்கணும். அல்லா அல்லாவே ப்ராமிஸ் பண்றான். அவன் எப்படிப்பட்ட சொர்க்கம். அதான் சொல்லுவாங்கல்ல, கண்கள் பார்த்திராத, காதுகள் கேட்கிறாத, வாய்கள் சுவைத்திராத சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் வந்து அதான் இங்க சின்ன ஒரு உதாரணங்கள் கொடுக்குறான். ஆறுங்கிறான். ஆறு லேசான ஒரு சாம்பிள் ட்ரெய்லருங்கிறாங்கல்ல. ஆறுனா இப்படிதான் இருக்கும், வீழ்ச்சிகள்னா இப்படிதான் இருக்கும், இந்த தண்ணீர் ஊற்றுகள்லாம் இப்படிதான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறது நம்ம சின்ன சின்ன ஒரு சாம்பிள் கொடுத்து
இந்த மாதிரிலாம் வேணும், பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஈமான் கொள்ளுங்க, நல்லமல்கள் செய்யுங்க அப்படிங்கிறான். ஸோ இவ்வளவு சொல்லி நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஸோ இதுல நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி நான் ஒரு ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணோம், இதெல்லாம் செஞ்சா இந்த நன்மைலாம் கிடைக்கும் என்ன. ஸோ இதெல்லாம் செய்யலைன்னா நரகத்துக்கு போவீங்க அப்படின்ட்டு சொல்றதுனால நம்ம லைஃப்லயும் இதை வந்து நம்ம வீட்லயும் அதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஒருத்தங்களை தர்த்தீப் செய்யறதுக்காக பயன்படுத்தலாம். பிள்ளைங்களை வந்து அடிக்கடி ரிமைண்ட் பண்ணலாம். நீ நல்லா படிச்சா உன் வாழ்க்கைக்கு நல்லது, நீ நல்லா இருப்ப, நல்லா ஓதுனா நன்மை இல்ல, நீ உழைச்சா உனக்கு நல்லது, சோம்பேறியா கிடந்தா உனக்கு தான் கஷ்டம், நீ தான் கடமை ஃபியூச்சர்ல வந்து சிரமப்படுங்கிறத வந்து பேலன்ஸா கொண்டு போகணும் என்ன. ஸோ நல்ல விஷயங்கள் சொல்லி ஆர்வம் ஊட்டுறதும் என்ன, இப்படிலாம் செய்யலைன்னா என்னென்ன கான்சிக்வன்சஸ் நடக்கும் அப்படிங்கறத வந்து எல்லாம் நமக்கு டீச் பண்றான் இதுல என்ன. ஸோ நமக்கு முதல்ல நாமே அப்ளை பண்ணிட்டு நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கணும், நம்ம கரெக்டான பாதையில போறோமா, இலக்கை நோக்கி போறோமா, இல்ல தேங்கி நிக்கிறோமா, ராங்கான வழியில போறோமா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த சொர்க்கத்துல இருக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு நல்லா கொடுக்கணும். நல்ல ஈமான்களை ஸ்ட்ராங் ஆக்கணும், நல்ல அமல்களை மேல மேல கூட்டிக்கிட்டே போற ஒரு டெய்லி ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் நம்ம இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நிச்சயமா அதுவா கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இது வந்து சும்மா வாயால கேட்கறதா இருக்கக்கூடாது, மனசுல இருந்து நல்லா கேட்டு உண்மையிலேயே அழுது கேட்கணும். இந்த வாக்கியங்கிறது வந்து நம்ம கேட்கணும், டெய்லி டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா மனசுக்குள்ள அப்படின்னு செய்யறது வந்து நம்ம மாற்றங்கள் இருக்குதா. சில நேரத்துல சம்டைம்ஸ் நம்ம மனிதர்கள் தானே வந்து சில நேரத்துல பாருங்க, ஒரு நாள் 2 நாள் அலாரம் அடிக்க மறந்துடுது, கொஞ்சம் லேட் ஆயிடுது என்ன. ஸோ அப்பதான் வந்து அந்த நமக்கு வந்து அதனால வந்து நம்ம ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடக்கூடாது. உடனே எந்திரிச்சு என்ன பண்ணோம், எப்போவாவது நடந்தது, அதனால வந்து ஒரு தனக்கு தானே ஒரு குற்ற உணர்வோட. ஸோ நம்ம அப்படி இருக்கக்கூடாது, ரெகுலரா அந்த பேட்டர்னை பார்க்கணும். ரெகுலரா நம்ம போறோமா, சைத்தான் அந்த ஆய்களை கொண்டு போறானா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மாறிக்கணும். ஸோ தான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நடந்துச்சு. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலைல அலாரம் வச்சு கையில ஒரு அந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கேன். ஸ்மார்ட் வாட்ச் கட்டினா அலாரம் அதுலயும் அடிக்கும் போன்ல கையில. சும்மா ஈஸியா என்ன பண்ணிடுறது, கையை ஆஃப் பண்ணி விட்டு படுத்துட்டேன். என்ன எந்திரிச்சு பார்த்தா காலைல 9 மணி. அஸ்தகுல்லா சொல்லிட்டு என்ன பண்றது, இந்த மாதிரி தௌபா செஞ்சுட்டோம் வச்சுங்களேன். அப்ப அதுதான் என்ன பண்ண, இன்னொரு அலாரம் வாங்கி வச்சிருக்கிறேன் பக்கத்துல. என்ன மேனுவல் அலாரம் ஒன்று வச்சிருக்கேன் நான் காலை எந்திரிச்சு பஞ்சருக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ சைத்தான் வந்து பெரிய ஒரு பகிரங்கமான விரோதி நமக்கு இல்லைங்களா. அவன் வந்து எப்படி எப்படியெல்லாம் நம்மளை வந்து அவன் வலைக்குள்ள கொண்டு போகணும்னு தான் பார்ப்பான். காலைல எந்திரிக்கும் போது சொல்றாங்கல்ல, எந்திரிக்காதன்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா, காதுல பஜருக்கு எந்திரிக்காதவங்க இதுல வந்து காதுல சிறுநீர் கழிப்பான்னு ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. ஸ்லேடையா சொல்லியிருக்காங்க, எப்படி சிறுநீர் கழிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு சுகத்தை கொடுப்பான், எந்திரிக்க முடியாம ஒரு சுகத்தை கொடுப்பான். 3 முடிச்சுக்கள் நான் எந்திரிக்கும் போது, ஃபர்ஸ்ட் எந்திரிக்கும் போது ஒரு முடிச்சு, எந்திரிச்சு உது செய்யும் போது 2ஆம் முடிச்சு, தக்பீர் சொன்ன 3ஆம் முடிச்ச வந்துடுது. சோ அவனுடைய வலை ரொம்ப வந்து ஒரு பலகீனமான வலை தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எந்திரிக்க முடியாது நம்மளால என்ன அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். எந்திரிச்சு சொன்னா அன்னைக்கு வந்து எந்திரிச்சு எல்லாம் வந்து அதை லேசாக்கிடுவோம் என்ன. ஸோ மனசு தான் அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க. ஸோ மனசு 1 or 2 daysல ரொம்ப டயர்டா போய் தூங்குறது வந்து அது ஒண்ணு பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம தவா செஞ்சுட்டு மீண்டும் அதுல இருந்து திருப்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. நானா ஆமா ஆமா கரெக்டா நீங்க சுபு தொழுதைக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கும். அன்னைக்கு தொழுகாம நாள் கடந்துச்சுன்னா அது ஒரு வர்க்கத்தே இல்லாத மாதிரி, ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். என்ன நினைக்கிறீங்க? ஆமா அதுவும் பள்ளியில போய் நல்லா தொழுத வச்சுக்கோங்க. இங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இந்த ஷாஃபி பள்ளிகள்லாம் இருக்கும் இங்க மோஸ்ட்லி, நான் கொஞ்சம் சீக்கிரம் தொழு வச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, கடைசி நேரத்துல எந்திரிச்சு வீட்டுல 2 தொழுறவங்கள இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் ஜமாத்துல போய் வந்து என்ன சீக்கிரமா தொழுதாலும் அங்கன்னா மலாய்க்கத்துமார்கள்லாம் வந்து ஷிஃப்ட் மாற நேரம் சொல்றாங்க கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லைங்களா.
அப்போ வந்து அந்த ஒரு பாக்கியம் நமக்கு வந்து கிடைக்கணும். பள்ளியில போய் தொழுதாலே அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து அதுவும் 2 ரக்காத் சுன்னத்து வந்து தொழுதா உலகத்துல உலகத்திலே கிடைக்கிற மிகப்பெரிய பணக்காரன். பாக்கியம் அப்படிங்கிறாங்க என்ன. ஸோ அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கணும், நம்ம பள்ளிக்கு போய் அந்த 2 ரக்காத்து சுன்னத் தொழுது அந்த இமாம் ஜமாத்தோட தொழுதுட்டா நமக்கு வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே வந்து ஒரு வெற்றியான நாள் தான் நம்ம சொல்லுவோம் என்ன. அதுவும் அதெல்லாம் ஒரு அமலு சாலிஹா என்ன. அது வந்து ரொம்ப கஷ்டமான செயல்கள் தான். சைத்தான் வந்து இடையூறா வந்து நிற்பான். அமலு சாலியாத் செய்யறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. என்ன நான் எப்போ வந்து அமலு சாலியாத்தெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோமோ, எப்ப குரானை தூக்கிட்டு உட்காடுறோமோ அப்பதான் ஒரு போன் வரும் என்ன. அப்பதான் வந்து ஒரு பிசினஸ் நினைப்பு வரும். நான் அதுதான் அவுதுபில்லாஹி சொல்றேன் என்ன. சதக்கா கொடுக்கணும்னு நம்ம ஒரு அமலு சாலியாத்து நினைக்கும் போது ஒரு பயத்தை கொண்டு வருவோம். கொடுத்துட்டா காசு செலவாயிரும். இப்படி நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். ஆமனு அமிலு சாலிஹாத்துல வாவுக்கு மேல ஷைத்தான் இருக்கிறான். கொண்டிருப்போம், நல்லா நினைச்சு வச்சிருப்போம், நல்ல ஒரு செயல் செய்யலான்னு. சரி, அப்புறம் பார்த்தா செய்ய விடாம தடுத்துருவான். இது சரி, அமிலு சாலிஹாத் இருந்துச்சுன்னா அதுல ஈமான்ல பாதகம் விளைவிக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒண்ணு தூண்டி விட்டுருவான் மனசு ரீதியா. இந்த மாதிரி வாவு மேல அவன் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். செய்ய விடாம இவ்வளவு சொல்ல நீ யாரு செய்யறதுக்குன்னு கேட்பான். நீ அப்ப என்ன அட்வைஸ் செய்யற, நீனு என்ன, உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்கு வந்து இப்படியெல்லாம் நீ அவநம்பிக்கை கொண்டு வருவான் என்ன. ஒரு மானக்கேடானவற்றையும் கொண்டும் பகிர் என்ன வறுமையை கொண்டும் வறுமையை கொண்டும் என்ன இதையும் மானக்கேடானதை விட்டும் தூண்டுவான்னு சொல்றாங்க. பாருங்க, நம்ம இப்போ உலகம் பாருங்க அப்படிதான் இருக்கு. இங்க பார்த்தாலும் அரைகுறையான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன. இப்போ நாங்க சிங்கப்பூர்ல போய் நடந்து போனாலே பள்ளியாசலை சுத்தி பாத்தீங்கன்னா அந்த மசாஜ்ன்னு சொல்லுவாங்க, உடம்பு பிடிச்ச ஒரு மசாஜ் சென்டர் என்ன. பாத்தீங்கன்னா வந்து அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்ன வந்து மசாஜ் பண்ணுவான்னு கூப்பிட்டு பெண்கள் என்ன அஸ்தபில்லா அந்த மாதிரி உலகம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தாண்டி போறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலை தான். அதுக்காக நம்ம போய் சவுதியில போய் இருக்கலாம்னு ஆசைப்படலாம். இந்த சவுதியில வந்து ஃபுல்லா கண்ட்ரோல்டு கண்ட்ரி அது என்ன. அங்க வந்து பெண்கள் எல்லாம் ஹிஜாப் இப்போ அங்கேயும் திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் இந்த மாதிரி ஈமான வந்து ஸ்ட்ராங்கா எப்படி கொண்டு போறோங்க நல்லா பாக்குறோம். நம்மளுக்கு போட்டிருக்காங்கன்னா அல்லாவுடைய கதிர் தானே என்ன. அதுக்குள்ள நன்மையை நல்லா கொடுப்பான். சோ நம்ம ஈமான பலமா வச்சுட்டு ஈமான்ல கொஞ்சம் கூட நம்ம முனைகிடக்கூடாது. சோ அமலு சாலிஹாத்துலயும் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அமலு சாலிஹாத்தா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி என்ன, ஒருத்தன் வந்து காலையில தஹஜ்ஜத் தொழுதுட்டு ஒருத்தன் பக்கத்து வீட்டுல ஒருத்தன் வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அங்க தண்ணி ஊத்தி தான் வரணும். நம்மகிட்ட தஹஜ்ஜத் தொழுதுகிட்டு இருப்பேன், வீடு பயிர் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன தொழுதுட்டு இருக்காது என்ன. அது பேர் அமலு சாலிஹாத்து கிடையாது என்ன. சோ ஒரு அதான் சொன்னாங்க, நேற்று கேட்டேன். ஒருத்தர் வந்து மாதிரி தொழுதுட்டு உடனே வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பாத்துக்கிறாரு. ஒருத்தர் வந்து மாதிரி தொழுதுட்டு ஒரு சுண்ணத் தொழுறாரு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நன்மையை வந்து அல்லா வச்சிருப்பான். அவருக்கு வந்து நன்மையை வந்து இந்த சுண்ணத்துல கொடுத்துருப்பான். நன்மையை வந்து அந்த அவங்க அம்மாவை போய் பாத்துக்கிறதுல ஒரு நன்மையை கொடுத்திருப்பான். சோ அதனால வந்து மத்தவங்களுக்குள்ள பதில நம்ம அடையணும்னு ஆசைப்பட முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு திறவுகோலை வச்சிருப்பான்ல. சோ அமல் சாலியாத்துங்கிறது அவர் செய்யறாரு, அவருக்குள்ள ஃபாதர் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆசைப்படுறதோ. அப்போ ஒரு கூட்டம் ஒரு குரூப் இருக்குதுன்னா சில அதுல பணக்காரங்க இருப்பாங்க, சில பேர் கல்விமான்கள் இருப்பாங்க. அவங்க ஒருத்தங்களுக்கு பார்த்தா இது வந்து மெமரைஸ் பண்ண முடியாது, ஹிப்ஸ் செய்யவே முடியாது, ஒரு லைன் கூட ஹிப்ஸ் செய்ய முடியாது. அவங்க பாத்தீங்கன்னா சதக்கா பாத்தீங்கன்னா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன. சோ பெரிய ஒரு வல்லலா இருப்பாரு. அவருக்கு வந்து அல்ல அந்த மாதிரி ஒரு பதில திறந்து விட்டுருப்பான். அவருக்கு அது அமலு சாலிஹா. இன்னொரு ஆலிம் இருப்பாரு, சும்மா ஒரு தடவை பார்வை பார்த்தாலே போதும் அந்த ஒரு பேஜ் ஃபுல்லா ஹிப்ஸ் செஞ்சிருவாரு. அவருக்கு அல்லாஹ் வந்து இவங்களுக்கு இந்த நன்மை கொடுத்திருப்பாங்க. சோ ஒவ்வொருத்தங்களுடைய அமலு சாலிஹாத்து வந்து ஒவ்வொருத்தங்களும் எது நம்மளால முடியுங்கிறத பார்த்து அந்த அமலு சாலிஹாத் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفذ البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا. நபியே, நீர் கூறுவீராக, என் இரட்சகனின் வாக்கியங்களுக்கு
அதை எழுதுவதற்கு கடல் நீர் யாவும் மையாக இருந்தாலும் என் இரட்சகனின் வாக்கியங்கள் எழுதி முடிவதற்கு முன்னதாகவே கடல் நீர் முடிந்து செலவாகிவிடும். அது போன்றதை அதாவது இன்னொரு கடலையும் நாம் உதவிக்கு கொண்டு வந்த போதிலும் சரியே. சோ வார்த்தைங்கிறாங்க கீழே வாக்கியங்கள் போட்டிருக்காங்க. ஆமா, ஓகே, நம்ம படிக்கும் ரெண்டும் வார்த்தை வேற வாக்கியங்கள் வேற. ஆமா. கலாம்னா கலிமா. கலிமா அப்படிங்கிறது கலிமா வாக்கியம். கலிமான்றது ஒன்னு ஒரு வேர்டு. கலாம் அப்படின்றது நிறைய வேர்ட்ஸ். ஆமா, கலிமாத்துங்கிறது வார்த்தை தானே. வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேர்ட்ஸ் அப்படின்றதும் சென்டென்ஸ்ன்றதும் ஒண்ணு தானே. வேர்டு சென்டென்ஸ் வேற வேற. ஆனா வேர்ட்ஸ் சென்டென்ஸ் ஒண்ணுதான். வார்த்தைகள் வாக்கியம். டவுட்டா இருக்கு? புரியுது. வார்த்தைகள் ஏன்னா எல்லாம் இங்க பயன்படுத்தி இருக்கிறது கலிமாத் அப்படின்னு தான் பயன்படுத்தி இருக்காங்க. ரெண்டு இடத்துல வருது கலிமாத்து. ஃபர்ஸ்ட் மிதாதல் கலிமாத்தி ரொப்பி ஒண்ணு வந்திருக்கு. அப்படியே அந்த கலிமாத்து ரொப்பின்னு தான் திருப்பியும் வந்திருக்கு. சோ ஓகே. 109வது வசனம் இது. இந்த வசனத்துல அல்லாஹ்வினுடைய எல்லையற்ற அந்த ஞானம், அதே மாதிரி அவனுடைய எப்படி சொல்றது, அவனுடைய புகழ் எந்த அளவுக்கு அதிகமானது அப்படின்றத இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். மிதாது அப்படின்னு சொன்னா இங்கு, ஒரு பேனால ஊற்றி எழுதுறதுக்கு பயன்படக்கூடிய இங்கு. சோ இதுல இந்த வசனம் அருளப்பட்டிருக்கு, இந்த ஆயத்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எங்களுக்கு தௌராத் வேதம் வழங்கப்பட்டிருக்கு, அதுல அனைத்து ஞானமுமே அதுல அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வமா பேசினாங்க. சோ மனிதர்களுடைய ஒட்டுமொத்த அறிவுக்கும் அல்லாஹ்வினுடைய அறிவுக்கும் முன்னாடி நிறைய வித்தியாசம், அதாவது எண்ணவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ எவ்வளவு பெரிய அற்புதம் அப்படின்றத அல்லாஹ் இந்த வசனத்துல புரிய வைக்கிறான். சோ அவனுடைய அந்த கண்ணியம் எவ்வளவு விசாலமானது, அவனுடைய ஞானம் எவ்வளவு அதிகமானது அப்படின்றது. லவ்கானல் பஹரு மிதாதன் லி கலிமாத்தி ரப்பி, என் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கடல் மையாக இருந்தாலும். சோ அப்படின்னா பூமியில முக்கால்வாசி பகுதியை ஆக்கிரமிப்புக்கு கடல் தான். சோ அந்த எல்லா கடலுமே ஒன்னா ஆக்கி அதை எல்லாத்தையும் ஒரு பேனால ஊத்தி, அதாவது ஆக்சுவலா இது ஒரு கற்பனை அப்படிதான், ஒரு பேனால ஊற்றி அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை, அவனுடைய ஞானத்தை, அவனுடைய அந்த விதிகளை, அவனுடைய அந்த படைப்பினுடைய ரகசியங்களை, இது பத்தி எல்லாம் எழுதி உங்களால முடிக்கவே முடியாது அப்படின்றத அல்லாஹ் சவால் விடுறான். அப்படி நீங்க நினைச்சாலும் இல்ல, நஃபிதல் பஹரு, கடலே தீர்ந்து விடும், கடல் நீர் அனைத்துமே தீர்ந்து விடும். கபல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, என் இறைவனுடைய வார்த்தைகள் தீர்வதற்கு முன்னால். இல்ல நஃபிதல் பஹரு, கடல் நீரே லேப்டாப் இருக்கிறதுனால கொஞ்சம் கரண்ட் தாங்குது. பிசியா வச்சுக்கோங்க, அதுவும் சேர்ந்து ஆஃப் ஆயிடும். எல்லாம் சேர்ந்தா நன்மைக்கு பாருங்க. ஊருக்கு லேப்டாப் தான் பாக்கியம், இல்லைன்னா யூபிஎஸ் வச்சுக்கணும். நீங்க யூபிஎஸ் எல்லா வீட்லயும் வச்சிருக்காங்களா இப்போ? இல்ல, நம்ம வீட்ல யூபிஎஸ் இருக்கு. ஆனா அந்த பிளக்கு கனெக்ஷன் கொடுக்கல. அது அதனால வைஃபை கட் ஆயிடுச்சா? வைஃபை கட் ஆனனால எதுவும் மாத்தி விட்டுருங்க, வைஃபை அதுல மாத்தி விட்டுருங்க. ஓகே, கண்டினியூ பண்றேன். லனஃபிதல் பஹரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, தெரியலையா? ஸ்டார்டட் ஸ்கிரீன் ஷேரிங் வந்துகிட்டு இருக்கு. அப்ப பொறுமையா வருதுன்னு நினைக்கிறேன், மொபைல் டேட்டாங்கிறதுனால. ஓகே கண்டினியூ பண்ணு. வந்துருச்சு. என் இறைவனுடைய வார்த்தைகள் தீர்வதற்கு முன்னரே கடல் நீர் தீர்ந்து விடும். சோ அல்லாஹ் சொல்றான் கடலே தீர்ந்துடும். இப்போ நஃபித் அப்படின்னு சொன்னா எல்லாமே தீர்ந்து போய் காலி ஆயிடுறதுக்கு தான் அந்த பொருள். சோ இன்னைக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான லிட்டர் கொள்ளளவு, பசிபிக் பெருங்கடலா இருக்கட்டும், அட்லாண்டிக் பெருங்கடலா இருக்கட்டும், இப்படி எல்லாமே வறண்டு போய் தரை தட்டி
ஒரு சொட்டு நீர் கூட இல்லாம போயிரும். ஆனா அல்லாஹ்வினுடைய புகழ் அது நிலைச்சிருக்கும். அந்த அவனை பற்றி எழுதி முடிக்கவே முடியாது. அப்போ மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்த வந்து அல்லாஹ் இதுல வந்து கடல் மூலியமா நமக்கு வந்து புரிய வைக்கிறான். ஏன்னா வியந்து பாக்குறது அப்படின்னு சொன்னா கடல்ல தான். அந்த கடலை வந்து அல்லாஹ் வந்து இந்த இடத்துல உதாரணமா வச்சு புரிய வைக்கிறான். கலிமாத்து ரப்பி, என் இறைவனின் வார்த்தைகள். சோ கலிமாத் அப்படின்றதுக்கு வந்து சில விளக்கங்கள் உண்டு. அல்லாஹ்வினுடைய பேரறிவு அதை குறிக்குது. நாலேஜ், அல்லாஹ்வினுடைய நாலேஜ் எப்படிப்பட்டது. இப்போ இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு மனிதன் வந்து விஞ்ஞானியா வர்றான், அதாவது சயின்டிஸ்ட் ஆகி வந்து படிக்கிறான், அதுக்காண்டி இது பண்றான். சோ பூமியை பத்தி அவனுக்கு தெரியுது, அந்த விண்வெளிகளை பத்தி தெரியுது. இப்போ ஆஹ் மனுஷன் கண்டுபிடிச்ச அறிவு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும்னு நினைச்சாலும் எழுதி முடிச்சிடலாம். கடல்ல இருந்து எடுத்த ஒரு சொட்டு தண்ணி மாதிரி தான், அதை வந்து ஈஸியா எழுதி முடிச்சிடலாம். ஆனா அல்லாவிற்கு இந்த உலகத்துல எத்தனை கோடி பேர் வந்து பிறந்தாங்க, இறந்து போனாங்க, அவங்க மனசுல என்ன நினைச்சாங்க அதுவும் தெரியும். அதே மாதிரி பூமியில எங்கோ ஒரு தூரத்துல ஒரு காட்டுல ஒரு மரத்துல இருந்து விழக்கூடிய ஒற்றை இலையாக இருந்தாலும் அது எப்போ விழுவுது அப்படின்ற விவரமும் அல்லாவுக்கு தெரியும். அதே மாதிரி வானத்துல இருக்கக்கூடிய கோடான கோடி நட்சத்திரங்கள், அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே அது எப்போ அழியும் அப்படின்ற எங்க நகருது, இது எல்லாமே அல்லாவுக்கு தெரியும். சோ இத வந்து நம்ம பேப்பர்ல எழுதி பதிவு செய்யணும்னு நினைச்சாலும், அதை கூட உலகத்துல இருக்கக்கூடிய கடலை முழுக்க இங்க் ஆகி எழுதணும்னு நினைச்சாலும் கடல் தீர்ந்து போயிருமே தவிர அல்லாஹ்வினுடைய அந்த அறிவு, அவனுடைய நாலேஜ் அதை எழுதி முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கலிமாத்து ரப்பியில அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் ஒரு பொருளை படைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டானா அதுக்கு பேரா எடுத்து பிளான் போட்டு அதுக்கு வந்து அப்படி செய்யணும்லாம் இல்ல. குன் ஆகு அப்படின்னு சொன்னா அது அப்படியே ஆகிரும். சோ அப்படி சொல்லி படைச்ச படைப்புகள் எத்தனை, எவ்வளவு உயிரினங்கள் எல்லாம் படைச்சிருக்கான், எவ்வளவு அணுக்களை படைச்சிருக்கான், எவ்வளவு கிரகங்கள், விண்மீன்கள், இப்படி வந்து கடல்கள், ஏராளமா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சோ அதே மாதிரி இன்னைக்கு தினம் தினம் வந்து ஒரு செகண்டுக்கு செகண்ட் எவ்வளவு புதிய விஷயங்கள் எல்லாம் வந்து படைச்சிட்டே இருக்கிறான். அப்போ அதெல்லாம் எழுதணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த கட்டளைக்கான வார்த்தைகள் அதை எழுதணும்னு நினைச்சாலும் நம்மளால எழுதி முடிக்கவே முடியாது. சோ ஒரு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உலகத்திலேயே வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து கொடுத்து உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் பெய்ஞ்ச மழை இருக்குல்ல, மழை துளிகளுடைய எண்ணிக்கை, அதையும் இனிமே வந்து பெய்ய போற அந்த மலைகளினுடைய எண்ணிக்கையும் டைப் செஞ்சு எழுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு சொல்லுவாங்கல்ல, அதுகிட்ட நம்ம கேட்கிற வார்த்தை சொல்லுவாங்கல்ல, இதுல கேக்குறது ஒரு இன்புட் கொடுத்து அவுட்புட் கேட்கறது அப்படின்னு சொல்லி அப்படி வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் மெமரி ஃபுல்லாமே வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும், எவ்வளவு மெமரி இருந்தாலும் எல்லாமே. ஏன்னா ஒரு மலை துளியோடைய இப்ப இவ்வளவு நாள் பேஞ்சது இனிமே பெய்ய போறது, இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். இதுவே முடியாது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய பேரறிவு, அவனுடைய ஆற்றல், அவனுடைய புகழ், இது எல்லாமே என்றைக்குமே எழுதி முடிக்க முடியாது. இத சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா, இதற்கு உதவியாக இதே மாதிரி இன்னொரு கடலை கொண்டு வந்தாலும் சரியே, அப்படி கொண்டு வந்தாலும் முடிக்க முடியாது அப்படின்றத அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். பிமிஸ்லிஹி மததா அப்படின்றது வந்து இன்னொரு கடலை உதவியா கொண்டு வர்றது. மதத் அப்படின்னு சொன்னா இந்த ரீஃபில்னு சொல்லுவாங்கல்ல, ரீஃபில், அதாவது இன்னொரு தடவை ஃபில் பண்றது, ஒரு சப்போர்ட்டிவா கொண்டு வர்றது, பின்புலத்துல இருந்து வர்றது, இது எல்லாமே வரும். இதே மாதிரி இன்னொரு இது இப்போ கொண்டு வந்த அந்த கடல் ஃபுல்லா எவ்வளவு இருக்குமோ அதே மாதிரி இன்னொன்னு கொண்டு வந்தாலும் அதுவும் தீர்ந்து போகுமே தவிர அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் தீராது. அல்லாஹ் வந்து இன்னொரு அத்தியாயத்துல சொல்லுவான்ல, அதாவது இன்னொரு சூரா லுக்மான்ல சொல்லுவான், பூமியில இருக்கக்கூடிய மரங்களை வந்து பேனாவா வச்சுக்கிட்டு கடலை வந்து தொட்டு தொட்டு எழுதினாலும் அதே மாதிரி 7 கடல்கள் துணையா வந்தாலும் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் மட்டும் தீராது அப்படின்னு சொல்லி வேறுடைய. அப்போ இதுல என்ன நமக்கு புரியுது அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய அறிவினால் அளவிடவே முடியாத எல்லையற்ற, அதாவது இன்ஃபினிட்டி அப்படின்றத அல்லாஹ் வந்து நமக்கு வந்து ஒரு உதாரணத்தின் மூலமா புரிய வைக்கிறான். சோ படைக்கப்பட்ட அனைத்துமே இது என்னது, ஒரு எல்லையுடையது. ஆனா படைத்தவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு அப்படின்றது எல்லையற்றது. அததான் வந்து அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு வந்து புரிய வைக்கிறான். சோ என்ன நமக்கு இதுல வந்து புரிய வருது அப்படின்னு சொன்னா,
இன்னைக்கு அறிவியல் உலகத்துல எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்றாங்க. அது எல்லாத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையோட ஸ்டாப் பண்ணிடாம, இன்னும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய, கண்டறியப்படாத ஏராளமான விஷயங்கள், குறிப்பா இன்னைக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ரிசர்ச் பண்ற ஸ்காலர்ஸ் கிட்ட எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா, இன்னும் புதிய விஷயங்கள் இருக்கு. இது இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்க இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு. எல்லா ஸ்காலர்ஸும் அவங்களுடைய பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது சொல்ற வார்த்தை என்னன்னா, இதை விட இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கலாம். சோ அல்லாஹ் வந்து அவ்வளவு படைச்சு வச்சிருக்கான். கலிமாத்து ரப்பி அப்படின்ற ஒரு வார்த்தையில அல்லாஹ் முடிச்சுட்டான். இறைவனுடைய வாக்கியங்கள், இறைவனுடைய வார்த்தைகள் அப்படின்னு முடிச்சுட்டான். ஆனா இது ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து தொடர்ந்து தொடர்ந்து நல்ல விஷயங்கள், அதே மாதிரி தேட வேண்டிய ஏராளமான விஷயங்கள், அதுல இருந்து நம்ம படிப்பினை பெற்று மாற வேண்டிய விஷயங்கள் வந்து தேடி தேடி ஆராயக்கூடிய அந்த அறிவியல் முற்போக்கு அப்படின்றது இருக்கணும்ன்றத இந்த வசனம் நமக்கு வந்து அழகா புரிய வைக்குது. சோ அப்போ இன்னைக்கு உலகத்துல வந்து சில சமயத்துல பார்த்தா சின்ன சின்ன பட்டங்கள் வாங்கியிருப்பாங்க, கோர்ஸ் முடிச்சு பட்டங்கள் வாங்கியிருப்பாங்க, அல்லது பதவிகளை எழுந்திருப்பாங்க. ஒரு பெரிய அத வந்து நினைச்சுக்கிட்டு என்னன்னா தன்னை வந்து ஒரு பெரிய அப்படி சொல்றது அதிமேதாவின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டேன். ஆனா இத வந்து அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கணும். அல்லாஹ்வினுடைய அறிவுக்கு முன்னால் எனக்கு இருக்கிற அறிவு ஒண்ணுமே இல்ல. சோ இந்த சிந்தனை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை. சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டா, கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற ஒரு அடுத்தடுத்த கட்டம் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நினைக்கிறாங்க சில மனிதர்கள். ஆனா அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்னா, மனிதனுடைய அறிவு எவ்வளவு பெரிய ஆலிமா வேணா இருந்துக்கோ, எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கோ, ஆனா அல்லாஹ்வினுடைய அறிவுக்கு முன்னால் உன்னுடைய அறிவு அப்படின்றது ஒன்றுமே இல்ல. இந்த பண்பாடு எல்லாரிடத்திலும் வளரணும்ன்றத அல்லாஹ் வந்து புரிய வைக்கிறான். சோ இத வந்து நான் அப்படியே எனக்குள்ளதான் நான் வந்து எடுத்துக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அறிவுக்கு முன்னாடி என்னுடைய அறிவு அப்படின்றது ஒண்ணுமே இல்ல அப்படின்றத இந்த வசனம் நமக்கு வந்து புரிய வைக்குது. இன்ஷா அல்லாஹ். ஓகே. சொல்லுங்க சொல்லுங்கிறான், சொல்லுங்கள்ங்கிறான், சொல்லுங்கள், பறைசாற்றுங்கள். ஆஹ் நம்மளையும் வந்து மற்றவங்களையும் சொல்றான். இதையும் கடல் கடல் ஆறு கூட யூஸ் பண்ணல, அன்ஹார் யூஸ் பண்ணல, பஹர். இங்கு மிததா மததா வார்த்தைகளை பாருங்க, அருமையா எல்லாம் யூஸ் பண்றது. மிததா மததா. மிததாங்கிறது வந்து மைன்னு சொல்றாங்க, உதவின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. அதான் ரீஃபில் என்ன, ஆமா. அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொண்டு வந்தா கூட கலிமாத்துங்கிறதுக்கு வந்து அது அல்லாவுடைய ஞானம், கட்டளைகள், என்ன அவனுடைய புகழ் எல்லாமே சொல்றாங்க. ரப்னு வார்த்தை யூஸ் பண்றான். நான் தான் ரப்னும் இப்போ தான் மேலேயே வச்சிருக்கான் பாருங்க தன்னுடைய ரசோலா செலுத்த சொல்றான். ரசோலா நான் உன்னை படைச்சு பரிபாலிச்சு உன்னை மூத்தாக்கி திருப்பி வந்து உயிர் கொடுக்குற ரப்பு நானு, உங்களை என்ன வேண்டாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ருபூபியத்தை எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருப்பான். நஃபீதல் பஹர் தீர்ந்து விடும். அது கலிமாத்து ரப்பி எழுதுறதுக்கு முன்னாடி எழுதி அந்த அல்லாவுடைய புகழ். நமக்கு என்ன படிப்பு நீங்க சொன்ன மாதிரி ரப் ஒரு பணிவு இருக்கணும். அல்லாவுடைய நம்ம வந்து ஒரு அடிமைங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன பணிவு வந்து உனக்கு என்ன அறிவே இல்லைன்ற நமக்குலாம் இருக்கிற அறிவு ஒரு அறிவு கிடையாது அல்லாஹ்க்கு முன்னாடி. எல்லா கம்பேர் பண்றப்போ அதே நேரத்தில் கான்பிடன்ஸை விட்டுறக்கூடாது. படிச்சிருக்கிறோம், ஓதி இருக்கிறோம், நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு போய் நம்ம ஒரு முதலாளிக்கு முன்னாடி போய் ஒன்றும் தெரியலன்னு சொல்லக்கூடாது. அது வேற. என்ன தெரியும், என்ன படிச்சிருக்கேன்னா ஒரு கான்பிடென்ட்டா இது தெரியும் அது தெரியும்னு சொன்னாதான் வேலை கொடுப்பாரு. என்ன எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும், அங்க போய் சொல்லி இருக்க முடியாது. என்ன நினைக்கிறீங்க? அது வேற இது வேற. அந்த பணிவுக்காக சில பேர் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவர் வந்து அறிஞர், பேரறிஞர் அவங்க சொல்றாங்க. அது வந்து மனிதர்களால் மனிதர்களுக்கு கொடுத்து கொள்ளப்படும் ஒரு 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 கண்ணியம், மரியாதைன்னு வச்சுக்கலாம். என்ன அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலைக்கணம் வந்துடக்கூடாது. நான் படிச்சது போதும், நான் கத்துக்கொள்ள தேவையில்லை, நான் தான் பெரிய ஆளு, நான் நான் சொல்றதுதான் வந்து நீங்க ஃபாலோ பண்ணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய 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 பணக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்களும் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
தெரியாத விஷயங்கள தெரியலன்னு தான் சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. என்ன அது அது ரொம்ப அறிவு அதிகரிக்க 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 பணி வரும். என்ன இன்னும் மேல கத்துக்கணும். இன்னும் டீப்பா குரான போக 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 நமக்கு தான் வந்து தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற ஒரு எண்ணம் வருமா. சும்மா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு தெரியும், இது தெரியும், அது தெரியும். ஏன்னா வந்து இது நீ என்ன சொல்றது, நேத்து வந்தவன் என்ன சொல்றது, என்ன அப்படிங்கிற ஒரு யாரு என்ன உண்மை சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை வரணும். என்ன சோ யாரையும் வந்து நம்ம அவங்க சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையாங்கிறத ஆராய்ஞ்சிட்டு தான் நம்ம வந்து உடனே நம்ம எதையும் ஒதுக்கிடக்கூடாது. ஒரு அறிவு இருந்தாலும் யாரு சொல்றாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்குன்னு சொல்றாங்க. அந்த தகுதி உள்ளவங்க சொன்னா கேட்டுக்கணும். என்ன சோ அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். என்ன நம்ம வந்து இது கத்துக்கிட்டது போதும். அதாவது வாழ்நாள் கல்வின்னு சொல்லுவாங்க. இப்போ உலகம் ஃபுல்லா அப்படிதான் நடக்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை இல்லாம வேலையில தூக்குறாங்க. நேத்து ஒரு எக்ஸிகூட்டிவ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல. ஃபேஸ்புக்ல கூகுள்ல எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ரிட்ரெச்மெண்ட்ங்கிறாங்க. ஏன் என்ன காரணம்? அவங்க வந்து இதுல என்ன படிப்பு என்ன, அவங்க வந்து அடுத்தடுத்த ஃபீல்டுல ஒரு மாற்றுத்திறன்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன ஒரு கல்வி வந்து புது கல்வி கத்துக்கிட்டே இருக்கணும். என்ன சோ நம்ம எல்லார்கிட்டையும் இந்த அறிவை வந்து அதிகரிக்க துவா கேட்கணும். ரப்பி ஜிதினி இல்மா. என்ன சோ அந்த கல்வி வந்து பயனுள்ள கல்வியாகவும் கேட்கணும். உலகமா இன்னி அசரக இல்ம நாஃபியா. என்ன வெறும் கல்வியை அதிகரிச்சு அது பண்ற கல்வி நமக்கு பயன்படுற கல்வியா இருக்கணும். ஏட்டுக்கல்வி சுரைக்கு என்ன சுரைக்காய் கறி சமைக்க உதவாதுமாங்க இல்லையா. என்ன அந்த மாதிரி பாட்டை ஏபிசிடி எல்லாம் இசட் எல்லாம் வரிசையா போட்டு வச்சுட்டு இது யூஸ் இல்லாம இருந்தா என்ன பண்றது. நான் வாழ்க்கையில பயன்படுத்தணும்ல. என்ன சோ ஓரளவு ஜென்ரல் எடுகேஷன் படிச்சுட்டு அப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு போனோம் அவங்க. பாருங்க எப்போதும் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தான் இப்போ எப்பவும் டிமாண்ட் இருக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னாலும் இப்ப யாரு நிறைய நல்ல தலை சிறந்து விளங்குறாங்கன்னா அந்தந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்ஸ் தான் இல்லைங்களா. ஒரு ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு ஆர்த்தோபெடிக், ஒரு பெரிய ஒரு அந்த ஃபீல்டுல ஸ்பெஷலைஸ் பண்றவங்க தான். ஒரு கேமராமேனே நம்ம சூஸ் பண்ணும்போது கல்யாணத்துக்கு ஃபோக்கஸ் பண்ற ஒரு கேமராமேனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அது ஹராம் ஹலால் அது அடுத்து நம்ம சப்ஜெக்ட் போல. அவன் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு போய் நம்ம நிக்க மாட்டோம். ஒவ்வொருத்தனுக்கு வந்து பிரியாணி செய்வங்களுக்கு மட்டும் தான் பிரியாணி போவோம். நான் பிரியாணி செய்வேன் சைவமா செய்வேன்னா நமக்கு போக மாட்டோம் இல்லைங்களா. என்ன சரி இவன் வந்து சரியா வர மாட்டான்னு தான் நம்ம ஒதுக்கிடுவோம். ஸோ ஸ்பெஷலைசேஷன் தெரிஞ்ச அதான் வந்து நீங்க அசலுக்கு இல்மன் அதாவது பயன்படும் கல்வி. பொதி சுமக்கும் கழுதைகள் போல ஆயிடாம நல்ல எந்த கல்வியை கத்துக்கணுங்கிற ஒரு ஞானத்தை எல்லாம் நம்ம கொடுத்து அந்த ஃபீல்டு நம்ம கொண்டு போகணும். நிறைய நேரங்கள் வேஸ்டா போகுது. நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் படிக்கிறான்னு அவங்களுக்கே தெரியாது. என்ன படிச்சுட்டு அது வேஸ்டா போயிடும். டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், என்ன நேரம் வேஸ்ட். அதுக்கு அந்த நேரத்துல அவரு எல்லாம் திக்ரி செஞ்சுட்டு இருந்தா கூட நன்மை இருந்திருக்கும். என்ன அதுக்காக நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். ஒவ்வொருத்தங்களுடைய சூழ்நிலையும் ஒரு மாதிரியா இருக்கும். என்ன எது அவங்களுக்கு தேவையோ, அவங்களுக்கு எது பயன்படுமோ அதை வந்து அவங்க கத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படிங்கிறது நம்ம வந்து கல்விக்கு எல்லையே இல்லை. அல்லாவுடைய கல்வி வந்து அல்லாவுடைய ஞானம் அதெல்லாவோட கம்பேரிசனை பண்ண முடியாத ஒரு இல்மு அல்லா கிட்ட இருக்குது. அதுல நம்ம கொஞ்சமாவது என்ன ஒரு கடல்ல ஒரு சும்மா ஒரு ஊசியை விட்டு எடுத்தாலும் அளவுக்கு சொல்லுவாங்க. என்ன அந்த அளவுக்கு அது நம்ம இல்ம வந்து சேகரிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம கொடுக்கணும். கொடுக்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.